ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாலை துப்பாக்கிச்சூடு, இளைஞன் பலி. ரணில் ஆட்சியில் நிகழ்ந்த மாற்றங்கள். அதிபர் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியாகிய செய்தி. ஜனாதிபதி தேர்தல் குறித்து முக்கிய தீர்மானம். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான செய்தி. ஸ்ரீபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹமுன்புர பிள்ளையார் சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 26 வயதினையுடைய இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சந்தேகத்துடன் தொடர்புடைய நபர்களை கண்டறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ரணில் தேர்தலில் வெற்றியீட்டினால் நாடு அபிவிருத்தியடைந்த நாடாக மாறும் என ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்று வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையினை மீட்டுக் கொடுத்துள்ளார். இந்த நாட்டை பொறுப்பேற்ற நாள் முதல் ஜனாதிபதி அபிவிருத்தி தொடர்பிலேயே சிந்தித்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். ரணில் இந்த நாட்டினை 2 வருடங்களாக ஆட்சி செய்த காலப்பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு பல நிவாரண சலுகைகளையும் வழங்கியுள்ளார். காணி உரிமையின்றி அவதிப்பட்ட 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமையினையும் வழங்கி வருகின்றார். கொழும்பு நகரில் தொடர்மாடி குடியிருப்புகளில் உள்ள 55,000 குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்கி வருகின்றார். நாட்டு மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்ட போது மக்கள் பண்டிகையையும் கொண்டாட முடியாத நிலையில் இருந்தனர். மக்களின் நலன் கருதி 20 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி நிவாரணத்தையும் வழங்கியிருந்தார். பாடசாலை மாணவர்களின் நலன் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்தியிருந்தார். 2 வருடங்களுக்குள் நாட்டில் இந்தளவில் மாற்றங்களை ஏற்படுத்திய ஜனாதிபதி மேலும் 5 வருடங்களுக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்யும் போது நாடு அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றமடையும் என சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி அலுவலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அறிக்கை தயாரிப்பு தொடர்பில் கடந்த 31ஆம் திகதி தொழிற்சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் ஒன்றை அமைச்சு நடத்தியிருந்தது. இந்நிலையில் கடந்த 19ஆம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சிடம் அறிக்கையை கோரியுள்ளது. அத்தோடு தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி சம்பள நிலுவை அறிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அந்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார். எனினும் இதுவரையில் அறிக்கையை அனுப்புவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சம்பளம் வழங்கப்படாமையினால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பின் பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு எவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் என்பது தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஃபெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று இடம்பெறும் கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்படும் என அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிமுறைகள் கடுமையாக முன்னிலைப்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டமானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி வாக்களிப்பு முடியும் வரை முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தேர்தல் வன்முறைகளை தடுக்க காவல்துறையினருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சமூக வலைதளங்களில் பொய்ப்பிரச்சாரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கை இன்று நிறைவடைய உள்ளது. குறித்த தகவலை கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் திகதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதே நேரம் 3ஆம் தவணையின் முதலாவது கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் 26ஆம் திகதி மீண்டும் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் www.todayjefna.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.